பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: துணை நிற்கும் கர்த்தர் செய்யும் காரியங்கள். ஆதார வசனம் 1 நாளாகும் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். உம்முடைய தேவன் உனக்கு துணை நிற்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் தாவீது காடுகளுக்குள் இருக்கிறார். அப்பொழுது படைத்தலைவர்கள், மூப்பர்கள், வல்லமையுடையவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவராக அவனை தேடிக்கொண்டு வருகிறார்கள். தேடிக்கொண்டு வந்து ஒருவன் மேல், அமாசாயா மேல் ஆவி இறங்குறதுனால் அவன் சொல்கிறார், உம்முடைய தேவனுக்கு துணை நிற்கிறார். உம்முடைய தேவன் துணை நிற்பதால் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தோம், அவர் எங்களை வரவழைக்கிறார் என்பதாகும் பொருள். ஏன் தேவன் நமக்கு துணை நிற்க வேண்டும்? இதற்கு பதில் நம்மையே பார்ப்போம். ஏன் நமது பிள்ளைகளுக்கு துணையாக நிற்கிறோம், கூடவே போகிறோம்? வெளிநாட்டில் படிப்பு, வேலை என்றால் அங்கே நமக்கு அறிமுகமானவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி கண்டுபிடித்து, கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் அருகில் இல்லை என்று அவரிடம் ஒரு மன்றாட்டை வைக்கிறோம். ஏன்? பெற்றுவிட்டோம், என்ன செய்வது என்பதா பதில்? இல்லை, அவர்கள் மேல் வைத்த பிரியம், பின் பொறுப்பு, உயர்வாக மேன்மையாக அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஆர்வம், கூடவே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற கரிசனம். தினமும் பண்ணுகிற கால் வரவில்லை என்றால் துடித்து போய்விடுகிறோம். பயப்படாதே, நாங்கள் இங்கே இருந்தாலும் உன் கூடவே இருக்கிற மாதிரி தான் என்று எத்தனை வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், நினைவாகவே இருக்கிறோம். நினைத்துத்தான் பாருங்களேன். பொல்லாதவர்களாகிய நாமே இவ்வளவு கரிசனம் கொண்டிருந்தால், மனம் மாறக்கூடியவர்களாகிய நாமே இத்தனை பொறுப்புகளை கையில் எடுத்தால், தம்முடைய உதிரத்தை கொட்டி கொடுத்து விலைக்கரையும் செலுத்தி மீட்டு கொண்டவர், மாறாதவர், அன்பாகவே இருப்பவர், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை, சோர்வடைவதும் இல்லை. எவ்வளவு பொறுப்புகளை கையில் எடுத்துக்கொள்வார் என்று யோசித்து பாருங்கள். அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர், நம்முடைய நினைவாகவே இருக்கிறவர். இது கர்த்தருடைய இயல்புங்க. அவரால் இப்படி தான் இருக்க முடியும். இதை உணர்ந்த தாவீது சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அவர் பெரிய ஞானிகளை, மூப்பர்களை, பக்திமான்களை நினைத்து கொண்டிருக்கவில்லை. இந்த சிறுமையும் எளிமையும் யார் பார்ப்பார்கள்? அவர்களை நம்மை விட்டு அவர் கையை தொடாதவிட்டால் நம்ம எங்கே இருந்திருப்போம்? யோசித்து பாருங்கள். சங்கீதம் 40:17. தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறான். இது அவனுடைய அனுபவம். சவுலின் கைக்கு விலக்கி மீட்டார் அல்லவா, அந்த அனுபவம். தேவனோட பட்சபாதமே இல்லைங்க. இன்று ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் துணை நிற்கிறார், ராஜாக்களுக்கும் துணை நிற்கிறார், பிரபுக்களுக்கும் துணை நிற்கிறார், ஊழியக்காரனுக்கும் துணை நிற்கிறார். நீ எனக்கு எதுவுமே செய்யவில்லை, எனக்கு பலி செலுத்தவில்லை, ஆராதிக்கவில்லை, தகுதி ஏதுமில்லை என்று சொல்லி அவர் தம்மிடம் வந்த எந்த ஆத்துமாவை தள்ளி விடுகிறதே இல்லை. ஆதியாகும் 16ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 2 ஆகாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகார் எகிப்திய பெண், கூடவே வந்துவிட்டாள். அவளுக்கு ஆபிரகாம் சாராள் அவளை ஆபிரகாமுக்கு கொடுத்ததுனால் இஸ்மவேலை பெற்றெடுத்தாள். 16ஆம் அதிகாரத்தில் பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாராளுடைய கொடுமை தாங்க முடியாமல் ஓடி வருகிறாள். சந்திக்கிறார் கர்த்தர். அவளை என்ன பலிபீடம் கட்டினாளா, பலி செலுத்தினாளா? யோசித்து பாருங்கள். அந்த ஆத்மா ஆபிரகாமோடு இருந்த ஆத்மாவல்லவா? ஏன் வருகிறாய்னு? போ, திரும்பி போ என்கிறார். திரும்பி போய்விட்டான். 21ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேலோடு ஒரு துருதியில் தண்ணீர் கொடுத்து ஆபிரகாம் அனுப்பிவிடுகிறார். அப்பொழுது தண்ணீர் தீர்ந்து விட்டது. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். பிள்ளை அழுகிறது. சந்திக்கிறார் கர்த்தர். அங்கே ஒரு துறவை காட்டுகிறார். அது மட்டுமா, உன் பிள்ளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை கரிசனமான! அவள் கூப்பிட்டாளா? யோசித்து பாருங்கள். அவளுக்கு துணையாக நின்று உதவி செய்தார். தன்னை மறுதலித்து தனக்கு விரோதமான காரியங்கள் துணிகரமாக செய்த மனேசேக்கும் மனேசே கடைசியில் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறார்கள் பாபிலோன். அவன் கதறுகிறான், தயை செய்யும் கர்த்தாவே என்று. மனம் நொந்து கூப்பிட்ட போது உடனே துணை நின்று உதவி செய்தார். அவன் எப்படிப்பட்டவன் என்பது 2 நாளாக 33 வாசித்து பாருங்கள். நமக்கே கோபம் வரும். அவ்வளவு பொல்லாங்கு செய்கிறான். தப்பு வித்தாருங்க, கடைசியில் கூப்பிட்டானுங்க. இப்படி இருக்க இரவும் பகலும் அவரையே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற நமக்கு துணையாக நிற்க மாட்டாரா? நிச்சயம் துணையாக இருப்பார். அவர் இருப்பதனால்தான் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம்.
அவர் முதலில் செய்வது துணையாக நம்மளை பாதுகாக்கிறார். நமக்கு உண்டானதை, குடும்பத்தை, நம்முடைய பக்தியை, நம்முடைய எல்லாவரையும் ட்ரைஸை பாதுகாக்கிறார். பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கிறார், எதிரிடமிருந்து பாதுகாக்கிறார். பொல்லாத தீவினையை நாம் அகப்பட்டு கூடாதபடி, கலந்து கொள்ளாதபடி எச்சரித்து நமக்கு துணையாக நின்று பாதுகாக்கிறார். அவர் மட்டும் இல்லாமற்றால் நம்ம எத்தனையோ சிக்கியிருப்போம். ஈசாக்கு ஆதியாக 26:12 எல்லாரும் அறிந்தது பஞ்சம். அவன் போகலாம் என்று, எகிப்துக்கு போகலாம் என்று புறப்படுகிறான் தன்னுடைய தகப்பனை போலவே. கர்த்தர் போக வேண்டாம் என்று விட்டார். அங்கேயும் போக வேண்டான்ட்டார். இங்கேயும் பஞ்சம். என்ன செய்வது? அவனுக்கு ஆடு மேய்க்கிற தொழில் தான் தெரியும். ஆனாலும் விதைத்தான். கர்த்தர் துணை நின்று அவனை ஆசீர்வதித்தினால் அந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலன் பெற்றானுங்க. இது எல்லாரும் பார்க்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் எல்லாரும் பார்க்கிறாரு. என்னடா இவன் நம்ம நாட்டில் நம்ம பூமியில் விதை வச்சு இப்படி எடுக்கிறானே என்று. துறவுகளெல்லாம் தோண்ட தண்ணீர் வருகிறது. வாசித்து பாருங்களா அந்த ஆதியாக 26ஆம் அதிகாரத்தை. 26 28வது வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர் ஓடி இவனோட உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அந்த அளவுக்கு துணை நின்று செய்கிறார். இஸ்ரவேலுக்கு வனாந்தரத்தில் கூட்டிக் கொண்டு வரும்போது அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக பாதுகாக்கவில்லையா? 2 நாளாகும் 20-22 யோசபாத்தை எதிர்த்து 3 ராஜாக்கள் விட்டார்கள். அவனை என்னால் ஒன்றும் செய்யவில்லை, தெரியவும் இல்லை. ஏதாவது செய்யுங்கள் என்று ஜெபிக்கிறான். இந்த யுத்தம் என்னுடையதென்று கையில் எடுத்துக்கொண்டார். செய்தாரே, அவனுங்களாக மாண்டு விட்டார்களே. நமக்காக யுத்தம் செய்கிறார், பாதுகாக்கிறார், நம்முடைய மரியாதையை காப்பாற்றுகிறார். யாருடைய கண்களுக்கு இது தெரியாதுங்க. ஆனால் நம்முடைய ஆத்துமா அறியும். எத்தனை முறை நம்மளை பாதுகாத்திருக்கிறார் என்பது உங்கள் ஆத்துமாவுக்கு தெரியும். கர்த்தர் தான் நம்மோடு நின்று துணை நின்று காத்து வருகிறார் என்று. வெளியில் இருப்பவர்கள் ரிசல்ட்டை மட்டும்தான் பார்க்கிறார்கள். பின் சொல்ல வைக்கிறார், கர்த்தர் இவர்களுக்கு துணை பெரிய காரியங்களை செய்கிறார் என்று. மறைமுகமாக எத்தனை காரியங்கள். ஒரு பழமொழி உண்டு, காய்ச்ச மரத்துக்கு தெரியும், தின்ன வௌவாலுக்கு தெரியும் என்று. தானியேல் 3:29 அதில் ஆண்டவரை தொழுது கொள்ளாதவன், ஆண்டவரை அறியாதவன் சொல்கிறான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவர் இல்லை என்கிறார். எப்பொழுது சொன்னான்? அக்கினிக்குள்ளே இருக்கிறார்கள். 3 பேரைத்தான போட்டால் 4வது ஒரு ஆள் தெரிகிறாரே, தேவதூதன் போல தெரிகிறதே. வேகவில்லையே, வெளியே வாருங்களா, வருகிறார்கள் அப்பா அக்கினிக்குள்ளிருந்து. அதை பார்க்கிறான் சொல்லுகிறான், கண்ணால் பார்த்தபின் சொல்கிறான். தானியேல் 6:26 தரியு ராஜா அறிக்கை செய்கிறான். என்ன அறிக்கை செய்கிறான்? சிங்க கபிகள் போட்டு சிங்கம் விடுமா? ஆனால் சிங்கம் வாயை கட்டி போட்டார். அவன் சொல்லுகிறான், அவர் ஜீவனுள்ள தேவன். தரியு ராஜா சொல்லுகிறான், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரைக்கும் நிற்கும். யார் இவனுக்கு சொல்லிக் கொடுத்தது? கண்ணால் பார்க்கிறான். அவனால் இந்த ஆச்சரியத்தை தாங்க முடியவில்லை. அறிக்கை செய்கிறான், தப்புவிக்கிறார். மாட்டிக்கொள்ளாதபடி தப்புவிக்கிறார். வாயின் வார்த்தைகளுக்கு மாட்டிக்கொள்ளாதபடி தப்புவிக்கிறார். அடுத்தவர்கள் நம்மளை பேசாதபடி வாயை அடைத்து போடுகிறார். நாமும் பொல்லாத வார்த்தைகளை சொல்லி சிக்கிக்கொள்ளாதபடி நம் வாய்க்கு காவலை வைக்கிறார். எத்தனை விஷயம் நாம் அதை வாய் வரல அடக்கி கொண்டோம். அது நாம வல்ல கர்த்தர். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவரிடம் கை நீட்டாதபடி போஷித்து தேவைகளை சந்தித்து வருகிறார். இனியும் செய்வார். இதுவரை செய்தவர் இனியும் செய்வார். பவுலுடைய பாடுகள், ஊழிய பாடுகள் சொல்ல முடியாது. அந்த பாடுகளின் வழியாக வந்தவன் அவன் அறிக்கை சொல்கிறான், சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்கிறார். உணர்ந்து சொல்கிறார், சகலவிதமான ஆறுதலின் தேவன். மரணத்திலும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம் என்கிறார். 2 கொரிந்தியர் 1:10. இதுதான் நமது அறிக்கையாக இருக்க வேண்டும். 2வது, கர்த்தர் துணை நின்று நமக்கு என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறார். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, பதவி, வெகுமானம், நிலம், பணம் எதுவாக இருந்தாலும் யாரும் வஞ்சித்து வைத்துக்கொள்ள விடமாட்டார். வைத்திருக்கலாம் கொஞ்ச காலம், விடமாட்டார். வட்டியும் முதலமாக பெற்று தருவார். யாக்கோபு திரும்பி வருகிறான் 2 பரிவாரத்தோடு. லாபான் பின்தொடர்ந்து வருகிறான். லாபானை சொப்பனத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ நலமொன்று புலமொன்று பேசக்கூடாது என்று. இருவரும் சந்திக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீ இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பேன்.
ஆதியா 31:42 கேட்டீர்களா? என் தேவன் மட்டும் என்னோடு இல்லாவிட்டால் நான் வெறும் கை எப்படி வந்தனோ அதே போல அனுப்பியிருப்பீர் என்கிறார். அவர் கூடவே இருந்ததனால் ஒன்று விடவில்லை, சகலத்தை பெற்றுக்கொண்டு அவனை நிறைவாக கானானுக்கு கொண்டு வந்தார். அப்படித்தாங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வெறுமையாய் அனுப்பி விடுவது போல தெரியும், நம்ம வந்தது நஷ்டம் என்பது போல தெரியும், விடமாட்டார். சகலத்தை பெற்றுக்கொண்டு வருவீர்கள். அப்படி உங்களுக்கு சேர வேண்டியது, வர வேண்டியது நியாயமாய் அதை யாரும் வைத்து கொண்டிருக்க விடமாட்டார். ஏசாயா 43:6 சொல்கிறார், நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிற தேவன் என்கிறார். உங்களது திறமை தாளந்துகளை யாரும் மதிக்காமல் அதை ஃப்ரூட்ஃபுல் ஆக்க விடாமல் தடுக்கலாம். கொஞ்ச காலம் கர்த்தரே துணை நின்று வாய்ப்புகளை தேடி வர செய்து கொடியேற்றுவார். அதை யாரும் தடுக்க முடியாது. பவுலை ஆரம்ப காலத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் என்று அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் விட்டு விட்டாரா? அவர் நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறவர். அடுத்த மூவ் என்ன, அடுத்த மூவ் என்னென்று அவரே பார்த்து பார்த்து செய்கிறவர். ஒரு பர்னபாவை எழுப்பினார். பின் ஐரோப்பா முழுவதும் திருச்சபைகள் புதிய ஏற்பாட்டில் 3/4 பாகம் எழுத வைத்தார். பவுல் சொல்கிறான், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். கேட்டீர்களா? எதற்காக துணை நிற்கிறார்? பலப்படுத்துவதற்கு. எதற்காக நம்மளை பலப்படுத்த வேண்டும்? அவர் சித்தம் நிறைவேற வேண்டும். சிங்கத்தின் வாயிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறார். 2 தீமோத்தேயு 4:16-17. இப்படி சகலத்திலும் உங்களுக்கு துணையாக நின்று மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் கிரியை செய்து நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கும் அற்புத பிள்ளை என்பதை உலகத்திற்கு அவர் காட்டுவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எனக்கு துணையாக நிற்பதால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், ஒரு மதிலை தாண்டுவேன், சகலத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உமது கிருபை எனக்கு போதுமையா. நீர் என்னோடு இருந்து சகலத்தையும் வாய்க்க செய்கிறீர் என்பதை உலகம் அறியட்டும், வெளியரங்கமாக காணட்டும். மகிமை உமக்கே தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் பலம் பராக்கிரமம் ஒன்றுமில்லை, என் கர்த்தரின் துணையால் பேசவும் முடியும், பேசாமல் இருக்கவும் முடியும், செய்ய வேண்டியவை செய்யவும் முடியும், கூடாதவைகளை செய்ய இருக்கவும் என்னால் முடியும். ஆமேன். ஹல்லேலூயா.